ஹலோ, எப்படி இருக்கீங்க? டுடே we are continuing on the series on boredom. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் boredom, அந்த சலிப்புத்தன்மை, போர் அடிக்குதுன்னு சொல்லும் போது எப்படி அதில் வந்து மீண்டு வெளியில் வருகிறது என்று அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ப்ராவர்ப்ஸ் 14:14. அதை நான் வாசிக்கிறேன். நியூ லிவிங்கில் என்ன போட்டிருக்கேன் என்றால், பேக் ஸ்லைடர்ஸுடைய லைஃப் வில் பி வெரி போரிங் பட் காட்லி பீப்புள்ஸ் லைஃப் இஸ் வெரி எக்ஸைட்டிங். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு உற்சாகமாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் போட்டிருக்கிறது. அப்படின்னு பார்க்க போனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நம்மளுக்கு எவ்ரிடே எக்ஸைட்டிங்காக இருக்கணும். பட் அப்போ அவ்வப்போது தென் நம்மளுக்கு அந்த போர்டம், ஐயோ போர் அடிக்குது, என்ன அதே பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணும். அது ஏனென்றால் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ், ரைட் ஃப்ரம் த லிட்டில் கிண்டர் கார்டன்ஸ் சைல்ட்லேருந்து க்ரோன் அப் அடல்ட் வரைக்கும் சேம் திங்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு போரிங், ஒரு சென்சேஷன் எல்லாருக்குமே வருகிறது. இட்ஸ் வெரி காமன். இஃப் யூர் ஸ்டூடெண்ட் கோயிங், இது இத்தனை மணிக்கு கிளம்பி இங்கே போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, வரது, படிக்கிறது, சாப்பிட்டு தூங்குறது, இதே தான் நான் எவ்ரிடே ஐம் டூயிங். காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வீல் ஹேவ் ஒரு ரொட்டீன். அதே ரொட்டீனை நம்ம டெய்லி ஒரு சேஞ்ச் இல்லாமல் பண்ணும்போது தட் வில் கெட் இட் மைட் பி வெரி போரிங். ஸோ பிஃபோர் ஐ கோ டீப்பர் இன்டு ஹவு டு வி பிரேக் தட் போரிங்ன்றதுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லிடுறேன். போர்டம், இந்த போர் அடிக்கிறது, இந்த ஒரு ஃபீலிங் வந்து பாவமா? இட் இஸ் நாட் அ சின், அது பாவம் இல்லை, பட் இட் இஸ் அ டெம்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சோதனைக்குட்படுத்துகிற ஒரு காரியம். அதை கடைசியாக we will see அதில் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கடைசியாக நம்ம பார்த்துப்போம். பிகாஸ் we have to be very cautious. இந்த போர்டம் நம்ம அஃபெக்ட் பண்ண விடாதபடி நம்ம பாதுகாத்துக்கணும். இப்படின்னு இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. டிஃப்ரெண்ட்டாக அவங்க காரியங்களை செய்யும் போது எவ்ரிபடி ஹேஸ் டு ஹேண்டில் இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அ ஸ்மாலர் குரூப். இன்றைக்கு என்ன என்றால், இஃப் யூ ஆர் ஸ்டே அட் ஹோம், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எதர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஆர் ரிட்டையர்டு பர்சன், க்ரோன் அப் பர்சன், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ்வலி என்ன நடக்கும்னா சேம் ஓல்ட் பேட்டர்ன் தான். மார்னிங் இந்த ரொட்டீன், அதுக்கப்புறம் மதியானம் இந்த ரொட்டீன், ஈவினிங் இந்த ரொட்டீன், நைட் இந்த ரொட்டீன், அதே நோ சேஞ்சஸ். அப்படி போகும்போது இட் வில் காஸ் போர்டம், நம்மளுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வரலாம். அதுலேருந்து எப்படி மீட்டுக்கொள்கிறது ப்ராக்டிக்கல் திங். ஒரு எக்ஸாம்பிள், ஃபியூ சேஞ்சஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்பதாக ஐ வாண்ட் ரீட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் வேர்ஸ் ஃப்ரம் எக்லீசியாஸ்டிக்ஸ். எக்லீசியாஸ்டிக்ஸ் தான், பிரசங்கி தான் இந்த போர்டம் குறித்து போரிங் என்ற வேர்டை யூஸ் பண்ணாமலே அந்த புக் ஃபுல்லாகவே அதை மீன் பண்ணி தான் அவர் நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த புக்கை நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது அமேசிங்காக அவர் எழுதியிருக்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். லெட் மீ ரீட் எக்லீசியாஸ்டிக்ஸ் 9:10. இங்கே அந்த NLTயில் படிச்சுட்டு I'll explain. whatever turns up, grab it and do it. முன்பதாக என்ன வருதோ அதை நீங்கள் உடனே பிடித்து கொண்டு அதை நீங்கள் செயல்படுங்க. அண்ட் ஹார்ட்டிலி, மனப்பூர்வமாக, நிறைவாக செய்யுங்க. ஏனென்றால் this is your last and only chance at it. இதுதான் உங்களுக்கு கடைசி தருணம். for there is neither work nor thoughts to think in the company of the dead. மரித்துட்ட பிறகு நம்ம ஏதோ யோசிக்கவும் போகிறதில்ல, பிளான் பண்ணவும் போகிறதில்ல. நான் ரொம்ப அழகாக ஓப்பனாக அப்படியே டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு பீப்புள் ஹூ ஆர் அட் ஹோம். ஹோமில் இருக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் இருக்கா, அதை யூ ஹாவ் டு பிரேக் த ரிடண்டன்சி. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஓவர் கம்மிங் போர்டம் இஸ் பிரேக் த ரிடண்டன்சி. மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கிறதை நம்ம பிரேக் பண்ணணும், அதை ஒரு முற்றுகையிடணும். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ ஆர் லேடி, உங்கள் வீட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, ஐ என்கரேஜ் யூ ட்ரை டிஃப்ரெண்ட்டாக சமைக்க ட்ரை பண்ணுங்கள். புது புது டிஷ்ஷஸ் ஆர் புது விதமான சமையல்கள், புது க்யூசீன்ஸ், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி தட் வில் பிரிங் குட். இந்த போர்டம்லேருந்து உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வரும். ஏனென்றால் அந்த ரிடண்டன்சியை பிரேக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, டு ஸ்டார்ட் சம் நியூ ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா, ஆணாக இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ரிப்பேர்ஸோ, நீங்களே செல்ஃப் ரிப்பேர், செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது தட் வில் ரியலி கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோக்கஸ் வரும். லாட் ஆஃப் லேடிஸ் கார்டனிங்லலாம் இன்வால்வ் ஆகிப்பாங்க. எங்கள் மம்மி எவ்ரி சீசனுக்கு அவங்க கார்டனிங் மாற்றிட்டே இருப்பாங்க. அது ஒரு தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. செடிலாம், பூச்செடி கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் காய் செடி கொண்டு வருவாங்க, பழச்செடி கொண்டு வருவாங்க, அப்புறம் திருப்பி அப்படியே மாற்றுவாங்க. அதே தட் வில் கீப் அர் வெரி பிஸி. எப்போ பார்த்தாலும் ஷில் பி டெல்லிங், இன்றைக்கி இது பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ரீசென்ட்லி ஐ மெட் ஒன் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது
அவங்க வீட்டில் அழகழகாக அங்கங்கே வந்து வுட்டில் கார் பண்ண வசனங்கள். நான் கேட்டேன், எங்கே வாங்குனீங்க? ஏன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது, இங்கேயும் கிடைக்காதது. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நிறைய வுட்டு மீதி இருந்தது, பழைய வுட்டு, அதெல்லாம் நானே எடுத்து அதை அழகாக கார் பண்ணி என்கிரேவ் பண்ணியிருக்கேன், வசனம்லாம் போட்டு. நான் சொன்னேன், இவ்வளோ இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கீங்களே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயோ இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் நான் படித்தது இல்லை, பட் ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட், ஆனால் ரொம்ப அழகாக இட் கேம் அவுட் ஸோ வெல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ட்ரை சம் நியூ ப்ராஜெக்ட், சம்திங் நியூ. நீங்கள் அப்படி ட்ரை நியூவாக பண்ணும்போது டெஃபினெட்லி உங்கள் மைண்ட் வில் பி ஆக்குபைட். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதோ, அதை பற்றி யோசிக்கிறதோ, அதை பிளான் பண்ணுறதோ அப்படி இருக்கும்போது போர்டம்க்கு டெஃபினட்டாக அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன், எல்லா ஏஜ் குரூப்பும் நியூ ப்ராஜெக்ட் இஸ் அ குட் சொல்யூஷன். பட் லேட்டர் வில் சி ஹவு டு ஹேண்டில் ஃபார் அ யங்கர் ஜெனரேஷன், ஸ்கூல் கோயிங் ஆர் காலேஜ் கோயிங் ஆர் ஒர்க்கிங் பீப்புளுக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் பீப்புள், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, டூ சம் நியூ ப்ராஜெக்ட் இன் யர் ஹவுஸ். இட் வில் பி சச் அ கிரேட் ஜாய். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் லைஃப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இந்த நாளை நீ ஆசீர்வதி, எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். போல்டும் எங்களை அட்டாக் பண்ணாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a blessed day. God bless you. We are praying for you.